இன்னைக்கு கேரளாவில் வந்து 1.5 வயசு குழந்தை ஹர்ஷத்துன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து அடித்து கொண்டிருக்காங்க. யார் கொண்டதுன்னு பார்த்தோன்னா அவங்க அம்மாவும் அந்த குழந்தையோட வளர்ப்பு தந்தையும். அவனை வளர்ப்பு தந்தைன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக வந்து இந்த கொலை வந்து ரொம்ப கொடூரமாக நடந்திருக்கு. ஒரு பச்சை குழந்தை 1.5 வயசு குழந்தைய எவ்வளோ தூரம் துடிக்க துடிக்க வேதனைப்படுத்தி கொண்டிருக்காங்கன்னு நினைக்கும்போது, ஆல்ரெடி வந்து 2 கையையும் உடைச்சு இப்போ அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. சாப்பிடும்போது தொண்டையில் ஏதோ சாப்பாடு சிக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் தான் வந்து டாக்டர்ஸ்க்கெல்லாம் சந்தேகம் வந்து எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து குழந்தை இறந்து தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணோன்னா அந்த குழந்தையோட உடம்புல 91 இடத்துல வந்து காயங்கள் இருக்குது. எப்படி இவ்வளோ ஒரு ஒரு கொடூரமான ஒரு மனநிலையோட மனுஷங்க இருக்காங்கங்கிறத நினைக்கும் போது வேதனையாக இருக்குது. இந்த ஆண் குழந்தையோட பிறப்புறுப்புலலாம் வந்து சிகரெட் வச்சு சுட்டுருக்கான். உள்ள இன்டர்னல் ப்ளீடிங்க, உடம்புல உள்ளுறுப்புகளில் நிறைய இடத்துல வந்து ரத்த கசிவு ஏற்படுற அளவுக்கு அடி. கடைசியாக வந்து தலையை சுவத்தில் முட்டை வச்சு உள்ளே வந்து பிரெயினில் வந்து இன்டர்னல் ப்ளீடிங் ஆகி குழந்தை இறந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மக்கள் நீங்களாம் என்ன நினைப்பீங்க? உடனே அவனை வந்து சுட்டுறணும், கொன்றணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுதான் தவறு. அவனை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி அவன் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத சட்டப்படி டாக்குமெண்ட் ஆக்கி அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கறது அப்படிங்கிறது தான் முறை. உடனே போலீஸ் என்கவுண்டர் பண்ணிடணும், ஜெயிலில் வந்து அவனே வந்து வலிக்க விழுந்துட்டான், இல்லை செத்துட்டான் வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னா இன்னும் வேற ஏதோ ஒரு விஷயம் மறைக்கப்படுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால முழுமையான தீவிர விசாரணை நடத்தி சீக்கிரமாக தீர்ப்பு கொடுக்கணும். அந்த தீர்ப்பு அவனுக்கு மரண தண்டனையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள்.